வெல்கம் டு புளியமரத் திண்ணை. திண்ணையிலிருந்து உலகை வாசிப்போம், சுவாசிப்போம். நீங்கள் பார்க்குறது எங்கிட்ட இருக்கிற ஒரு சோனி ULT3 ப்ளூடூத் ஸ்பீக்கர். இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு ஏன் இதை நான் வாங்கினேன், இதை நான் எப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இது நல்லா சூப்பராக பேக் பண்ணி வந்திருக்கு. இதுதான் அந்த ஸ்பீக்கர். இதில் இந்த ULT பட்டன் வந்து நான் என்னென்னு சொல்ல போகிறேன். இதில் பவர், ப்ளூடூத், கனெக்ட், ப்ளே, பாஸ் பட்டன் இருக்குது. அது இல்லாமல் இதில் இந்த ஸ்பீக்கரோட வெயிட்டு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு 1.5 கிலோ இருக்குது. ஸோ அதனால் இதை கேரி பண்ணும்போது நமக்கு வெளியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஸ்ட்ராப்பை யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்கு ஸ்ட்ராப் மாட்டுற ஹோல்டர் இது. அப்புறம் பின்னாடி பார்த்தோன்னா நம்மளுக்கு பவர் சார்ஜ் பண்ணுறதுக்கான USB-C, அப்புறம் பேட்டரியை வந்து செக் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன். இந்த ஸ்பீக்கரோட அட்வான்டேஜ் என்னென்னா, இது 24 hours வந்து யூஸ் பண்ணலாம் ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டோன்னா. அதே சமயத்தில் இந்த DC இன்னில் USB போர்ட்டு யூஸ் பண்ணி நம்ம ஒரு பவர் பேங்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டரியில் இருக்கிற இந்த ஸ்பீக்கரில் இருக்கிற பேட்டரியை இது வழியாக நம்ம கனெக்ட் பண்ணி நம்மளோட ஃபோன் சார்ஜிங் அந்த மாதிரி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் இந்த ஸ்பீக்கரை நான் வாங்கினேன், ஃபுல்லாக இருக்கிற இன்னும் கொஞ்சம் கூட கண்டென்ட் இருக்குது உள்ள, அதையும் பார்த்துருவோம். இதில் வந்து ஸ்ட்ராப்பும் USB-C கேபிளும் இருக்குது, சார்ஜிங் கேபிள். அந்த வால் அடாப்டர் இல்லை, இதில் வெறும் அந்த USB-C கேபிள், அப்புறம் இந்த ஸ்ட்ராப் இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராப்பை வந்து நம்ம இந்த இது கூட அட்டாச் பண்ணிட்டு இதை நம்ம எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போகலாம், எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம் தான் இது. ஏன்னா இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால. ஸோ இந்த சிஸ்டமோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதில் ULT3 அப்படிங்கிறது, இந்த ULT3 அப்படிங்கிறது வந்து ஒரு பேஸ் பூஸ்டிங் பட்டன். இந்த நார்மலாக ப்ளே பண்ணுறத விட இதை ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேஸ் வந்து நல்லா இருக்கும் நார்மலாக இருக்கிறத விட. ஸோ நல்லா பூம் சவுண்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம், அந்த இது. ஸோ ஏன் இதை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு நாஸ்டாலஜியா ஃபீலிங். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இளையராஜாவோட பாட்டை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, மியூசிக். அதுக்கு முன்னாடி நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது காலையில் எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து சாமி பாட்டு பண்ணும். குறிப்பாக கந்தர் சஷ்டி கவசம் பாடும் ஒரு 6:30 மாதிரி. ஸோ அதுதான் அலாரம் பெல் மாதிரி எப்போவுமே வந்து ஒலிக்கும் எங்கள் வீட்டில் காலையில் தினமும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வரணும் அப்படின்னு சொல்லி, சரி என்ன பண்ணுறது, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் பாடணும். ஸோ தினமும் காலையில் வந்து கந்த சஷ்டி கவசம் பாடணுன்னா என்ன அப்படின்னு யோசித்தோன்னா, அமேசானில் வந்து அலெக்ஸா எக்கோ ஷோ அப்படின்னு ஒரு டிஸ்பிளே பின்னாடி வந்து ஸ்பீக்கர் அட்டாச் பண்ண ஒரு டிவைஸ் இருக்குது. அது வந்து AI டிவைஸ். அதை வாங்கி நம்ம ப்ளக் பண்ணி இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிட்டோன்னா, நம்ம வாய்ஸ் கமாண்டு கொடுத்தோன்னா அது வாய்ஸில் அதை எடுத்துகிட்டு அதை ரியாக்ட் பண்ணும். நான் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு காலையில் 6 மணிக்கு அலாரம் வை அப்படின்னு சொன்னோன்னா அது காலையில் அலாரம் வச்சிடும். அதே வந்து இன்னொன்று சொன்னோன்னா, காலையில் 6 மணிக்கு கந்த சஷ்டி கவசம் பாடணும் அப்படின்னு சொன்னோன்னா அது ஸ்பாட்டிஃபை இல்லைன்னா அமேசான் மியூசிக்கில் இருந்து எடுத்து அதை ப்ளே பண்ணும். அது $179 டேக்ஸ் எல்லாம் போக $185 அந்த மாதிரி வந்துச்சு. அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணேன். அப்போ என்ன பண்ணுச்சுன்னா, அதை தவிர அதை வேறு ஒன்றுமே பண்ண முடிய மாட்டேங்குது. அதில் நான் வந்து ஜூம் கால் அட்டன் பண்ணலாமா, ஏன்னா டெக்னாலஜி இப்போ மாடர்னாக வந்திருக்கு, ஸ்க்ரீன் இருக்குது, அதில் கேமரா இருக்குது, ஏன் வந்து நம்ம ஜூம் கால் அதில் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சர்ச் பண்ணால், ஜூம் கால் வந்து ஜூம் அப்ளிகேஷனை வந்து இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில்
ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனில் தான் வந்து அதை சப்போர்ட் பண்ணுச்சு. நார்மலாக ஒவ்வொரு வெர்ஷனை அப்கிரேட் பண்ணும்போது கேப்பபிலிட்டியை ஆட் பண்ணுவாங்க. இங்கே அமேசான் வந்து இது பண்ணிருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் அந்த முன்னாடி இருக்கிற டேப்லெட் வந்து அட்டாச்சாக இருக்கும். அது வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியுமா, நீங்கள் ஒன்லி அமேசானோட அந்த அலெக்ஸா இன்டர்ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த லைட் ஆஃப் பண்ணணும், அதெல்லாம் வாய்ஸ் கமாண்டில் பண்ணுறது. அப்புறம் இன்னொன்று, அந்த ஸ்பீக்கர் வந்து நீங்கள் எப்போவுமே வாலில் சார்ஜ் பண்ணியிருக்கணும், பேட்ரி கிடையாது. அதில் ரிமூவ் பண்ணோன்னா அது ஆஃப் ஆயிடும். சரி, அப்போ யோசிச்சு நான் இதுக்கு $179 வந்து ஜாஸ்தி, சரி வேணாம் ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ண போகும்போது அவன் என்ன பண்ணான், சரி நீ ரிட்டர்ன் பண்ண வேணால் டிவைஸ் வச்சுக்கோ, ஒரு $35 கிரெடிட் கொடுக்குறேன் அப்படின்னா. $35 குறைச்சா ஏறக்குறைய $140 பக்கம் வருது. அப்போ கூட எனக்கு அது ஒர்த்தாக தெரில. சரின்னு நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தா இந்த அமேசான் டீல் ஏதோ ஓடிட்டுருக்கு இப்போது. அதில் அந்த டிவைஸு $129 போட்டிருக்காங்க. ஆனால் எனக்கு விற்றது $179, அதோட $50 கம்மியாக $129 விற்றுட்ருக்கான். பட் ஸ்டில் அது எனக்கு அந்த ப்ரைஸுக்கும் அது ஒர்த்தான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா, நான் என்கிட்ட பழைய ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஆண்ட்ராய்ட் டேப்லெட்டை வந்து ஒன்று வாங்கினேன் நான், கொஞ்சம் கம்மி விலையில் தான். அது எப்படி ஃபிட் ஆகுது அப்படின்னு பார்க்குறக்காக, சரி அந்த மாதிரி அலெக்ஸா மாதிரி நம்ம ஒன்று ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு. ஸோ அலெக்ஸா வந்து அமேசான் ஸ்பெசிஃபிக்கு. இப்போ ஆண்ட்ராய்ட் டேப்லெட் பார்த்தோம்னா அதில் கூகுள் இருக்குது. கூகுள் ப்ளஸ் இப்போ வந்திருக்க ஜெமினி இன்டர்ஃபேஸ் கூட அவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கிற ஆண்ட்ராய்ட் டிவைஸ் எல்லாமே வந்து நீங்கள் வாய்ஸ் கமாண்ட் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, ஜெமினி ஏஐ இருக்குல்ல, கூகுளோட ஜெமினி ஏஐயில் கனெக்ட் ஆகி அந்த வாய்ஸ் கமாண்டுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அப்படி வந்து நான் வந்து நானே செஞ்ச இந்த குலக்ஸா, அதாவது கூகுள் மாதிரியே செஞ்சு கூகுளோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி செஞ்ச அலெக்ஸா டிவைஸ் பேர், இது பேர் குலக்ஸா. இந்த ஸ்டாண்டு வந்து நான் வந்து அலெக்ஸாக்காக வாங்கினது. அதை அப்படியே எடுத்துகிட்டு, இது என்னோடய பழைய ஒரு எம்ஐ ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்துச்சு, அதை இது கூட அட்டாச் பண்ணிட்டு இங்கே இந்த டேப்லெட்டை நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த டேப்லெட் பார்த்திங்கன்னா இது கேலக்ஸி A9 டேப்லெட்டு. இது ஒரு டீலில் வந்துச்சு, இது வாங்கினேன். இதை இப்போ இது கூட அட்டாச் பண்ணிட்டேன். அப்போ இந்த ஸ்பீக்கரில் பாட்டு கேட்கும்போது இது எனக்கு அவ்வளோ சூப்பராக வரல. இது வந்து கொஞ்சம் பழைய ஸ்பீக்கரு, பட் ஆனால் பேட்ரி நல்லா நிற்கிது. சவுண்ட் எஃபெக்ட் அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ அப்போ என்னென்னு பார்க்கும்போது சரி அப்படின்னு வால்மார்ட்டுக்கு போயிருந்தேன் நான். வால்மார்ட்டில் அன்னைக்குன்னு பார்த்து கிளியரன்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது இன்னுமே வந்து $150 விற்றுட்ருக்கு மற்ற அமேசான் மற்ற கடைகளில். நான் வால்மார்ட்டில் வந்து அன்னைக்கு நான் போகும்போது $76 ஏதோ எனக்கு கொடுத்தாங்க. இது சரி சூப்பர் டீலுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டான். சரி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மளோட இசை பயணத்தில் அடுத்தது என்ன அப்படின்னா, பேர் பண்ணி இதில் ப்ளூடூத்தில் பேர் பண்ணிட்டு ஸோ ப்ளூடூத்தில் நான் இப்போ வந்து இதை பேர் பண்ணியாச்சு. இந்த டிவைஸை நான் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போகலாம், வேணான்னா டிட்டாச் பண்ணிக்கலாம். இது தனியாக இருக்கும், இது தனியாக இருக்கும். அப்புறம் இதனோட சவுண்ட் குவாலிட்டி, இப்போ வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், இதில் என்னென்ன பாட்டு கேட்கலாம் அப்படிங்கிறது. நான் ஃபஸ்ட்டு வாங்கினதை வந்து அலாரம் செட் பண்ணி, இதில் வந்து இப்போ செட் பண்ணலாம். ஹே கூகுள் செட் அலாரம் ஃபார் 5 AM அப்படின்னா அது அலாரம் செட் பண்ணிடும் அலெக்ஸா மாதிரியே. அதே மாதிரி ஹே கூகுள் ப்ளே கந்தசஷ்டி கவசம் டுமாரோ மார்னிங் ஆர் எவ்ரிடே மார்னிங் 6 AM அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து செட் பண்ணிடுறேன். தமிழில் பேசலாம். குறிப்பாக வந்து கூகுள் ஜெமினிக்கிட்ட நான் தமிழில் பேச முடியும், ஆனால் அலெக்ஸா வந்து தமிழில் பேச முடியாது. ஸோ அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். அது ஒரு ரீசன் நான் அது வேணாம்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கு காரணம். ஸோ இப்போ இதில் என்னோடய செட்டப் பார்த்திங்கன்னா சேம் ஆல்மோஸ்ட் ஒரு $130 மாதிரி வந்துருச்சு. பட் ஐ ஹாவ் அ குட் ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஸ்பீக்கர் வித் பேட்ரி, போர்ட்டபிள் ஸ்பீக்கர், என்னோடய டேப்லெட்டு, இதை வந்து ஆண்ட்ராய்டு எல்லாமே யூஸ் பண்ணலாம், ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து என்ன அடுத்த லெவல் இசை ஆராய்ச்சியில் எங்கே போய் முடிஞ்சுது அப்படின்னா, நான் என்ன மாதிரியான பாட்டு கேட்குறேன் அப்படின்னு பார்த்தா அதிகமாக இளையராஜா பாட்டு கேட்குறேன். ரைட், இளையராஜா பாட்டு மோஸ்ட்லி அவர் பயன்படுத்துகிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கிளாசிக்கல் மாதிரி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அவர் வந்து நாதஸ்வரம் யூஸ் பண்ணுவார், ட்ரம்ஸ் யூஸ் பண்ணுவார்,
மத்தளம், அப்புறம் மோஸ்ட்லி நம்ம மாடர்ன் அந்த இதெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு அப்போ அந்த டைமில் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணார். அப்போ வந்து அதே மாதிரி பாடல்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். அதாவது அந்த ராகத்தோடு பாடணும் அப்படிங்கிற அந்த மனித குரலுக்கு வந்து ஒரு முக்கியம் இருக்கும் இளையராஜாவோட இசையில், வோக்கல். ஸோ அப்போ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு வந்து நம்ம இது ஏற்கனவே ஒருத்தங்க நல்லா டிஃபைன் பண்ணி எழுதியிருக்காங்க. அந்த காலத்தில் இருந்த வால்வ் ரேடியோ ஸ்பீக்கர்ஸில் வந்து இளையராஜாவோட பாட்டு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் ஏஆர் ரஹ்மான் பாட்டு அதில் கேட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரு டைம் ஏஆர் ரஹ்மான் பாட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் டெக்னாலஜியும் வந்துச்சு, நமக்கு நல்ல ஸ்பீக்கர்ஸ் கிடச்சிது, நல்ல சிஸ்டம்ஸ் இருந்துச்சு. அதில் ப்ளே பண்ணும்போது ஏஆர் ரஹ்மான் பாட்டு நல்லா எஃபெக்டாக இருந்துச்சு, ஆனால் இளையராஜா பாட்டு எஃபெக்டாக இல்லை. சரி, இது என்ன காரணம் அப்படிங்கிறத நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது காரணம் என்னென்னா, இந்த ஸ்பீக்கர் வந்து சோனியோட இந்த ஸ்பீக்கர் டியூன் ஃபார் பேஸ், அதாவது லோ ஃப்ரீக்வன்சிங்கிறது அதிர்வலைகள். நம்ம பேசுகிறது, நான் உங்கள்கிட்ட பேசுகிறது எப்படி கேட்குதுன்னா, இங்கேருந்து அந்த சவுண்டு வேவ்ஸ் நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன், அது வந்து அலையாக வந்து வரும் ஃப்ரீக்வன்சியாக. அது வந்து நம்ம அங்கே கேமராவில் இருக்கிற மைக்கா அல்லது உங்கள் காதுகள் வழியாக அந்த அதிர்வை உணர்த்துது, அது வழியாக நீங்கள் அந்த சவுண்டை புரிஞ்சுக்கிறீங்க. இதில் வந்து 20 ஹெர்ட்ஸ்ங்கிறது குறைவானது. அது 1 ஹெர்ட்ஸ் 2 ஹெர்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும், இல்லை 5 ஹெர்ட்ஸில் இருந்தும் இருக்குது. ஸோ நம்ம காது வந்து எந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை உணருது அப்படின்னா 20லிருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் உணருது நம்ம காதோட சென்சிட்டிவிட்டி. அதுக்கு கீழே இருந்தாலும் நமக்கு கேட்காது, அதுக்கு மேலே இருந்தாலும் நமக்கு கேட்காது. ஹெர்ட்ஸுங்கிறது நம்ம கிலோன்னு வெயிட்டுக்கு சொல்கிற மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சிக்கு வந்து ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற யூனிட் யூஸ் பண்ணுறோம். ஸோ 20,000க்கு மேலே இருந்தாலும் கேட்காது, 20க்கு கீழே இருந்தாலும் கேட்காது. அந்த ரேஞ்சுக்குள்ளேயே 3ஆக பிரிச்சிருக்காங்க, லோ, மீடியம், ஹை அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இந்த லோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது வந்து இதுதான் வந்து நம்ம பூம்னு சவுண்டு வருது இல்லையா, அது கேட்குறது வந்து இந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறது. இது வந்து ரொம்ப தூரம் போகாது, ஆனால் ஸ்பீக்கரில் வந்து அதை நம்ம உருவாக்குவோம் அந்த மாதிரி போகிறக்காக. ஸோ 20லிருந்து 250 ஹெர்ட்ஸ் இருக்கிறத வந்து லோ ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து பேஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயே வந்து 20லிருந்து 60 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற ஃப்ரீக்வன்சியை சப் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து பேஸுங்கிறத வந்து பேஸ் ஃப்ரீக்வன்சிங்கிறது 60ல் இருந்து 250 வரைக்கும் இருக்கிற அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை வந்து பேஸ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். நம்ம வந்து வூஃபர், ட்வீட்டர் அப்படின்னு 2 ஸ்பீக்கர் டைப்பு சொல்லுவோம். அது வந்து ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க, டிரைவர்ஸ்னு சொல்லுவாங்க, 2 ஒன்று தான். அந்த வூஃபர் அப்படிங்கிற அந்த இது வந்து என்னென்னா இந்த ஃப்ரீக்வன்சிக்காக டியூன் பண்ணியிருப்பாங்க. அதாவது 60லிருந்து 250 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நல்லா அதை வந்து அதிர்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு மேலேயும் கீழேயும் அது அவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணாது. அந்த வூஃபர்ஸ் வந்து நமக்கு இந்த ஃப்ரீக்வன்சியை சவுண்ட்ஸை வந்து நல்லா ப்ரொடியூஸ் பண்ண நமக்கு, அதுதான் அந்த கும்முன்னு சவுண்டு வரும். அடுத்தது மிட் ரேஞ்சு. இந்த மிட் ரேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னா, இதுதான் வந்து பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளஸ் மனிதரோட வாய்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதனோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 250 to 4000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற அந்த ரேஞ்சு தான் வந்து இது மனிதர்களுடைய குரல் கேட்குறது. அடுத்தது ஹை ஃப்ரீக்வன்சிங்கிறது 4000க்கு மேலே, அப்புறம் 20,000 வரைக்கும் போகும். 4000லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். அதெல்லாம் எந்த மாதிரி இது வரும் அப்படின்னா, நம்ம வயலின்ஸில் அப்புறம் வீணையில் கொஞ்சம் அதெல்லாம் அதில் வரும். ஸோ இப்போது இந்த ஸ்பீக்கர்ஸ் எதுக்காக டியூன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ ஒரு கேள்வி. எல்லா ஸ்பீக்கரும் ஒன்றே கிடையாது, இதுதான் உண்மை. இன்னொன்று, எந்த ஸ்பீக்கருமே நம்ம ரியலாக காதில் அந்த ஆர்கெஸ்ட்ரா அல்லது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இசைக்கப்படும் போது கேட்குற அந்த சத்தத்தின் ஒரிஜினாலிட்டியை எந்த ஸ்பீக்கருமே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. 95% வரைக்கும் பண்ணலாம், ஆனால்
100% பண்ணவே முடியாது. அதுதான் இப்போ இருக்கிற ஃபேக்ட். சரி, இப்போது நம்ம இளையராஜாவுக்கும் ஏஆர் ரஹ்மானுக்கும் வித்தியாசம் தெரியும். இந்த வூஃபர் அல்லது லோ ஃப்ரீக்வென்சி ரேஞ்சில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் மியூசிக்கையும் அவர் பயன்படுத்துகிறார். அது வந்து நமக்கு ஒரு அதிர்வை ஏற்படுத்துது, நெஞ்சில் பாடியில் வந்து ஒரு இது உருவாக்குது. அப்போ வந்து அதை நம்ம ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறோம், ஒரு கொண்டாட்டமாக ஃபீல் பண்ணுறோம். ஆனால் இளையராஜாவோட மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிட் ரேஞ்ச் அப்புறம் கொஞ்சம் ஹை அந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது அதனோட இசை வந்து நேச்சுரலாக இருக்கும். அதாவது ஒரு நேச்சுரலாக நம்ம காதில் கேட்கும்போது எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். எந்த இசையுமே வூஃபரில் ஆம்ப்ளிஃபை பண்ணாமல் கேட்டிங்கன்னா, அதை நார்மலாக நம்ம பார்க்கும்போது வூஃபரில் ஆம்ப்ளிஃபை பண்ணி வராது. ஸ்பீக்கரே இல்லாமல் ஒரு கச்சேரியில் போய் கேட்டிங்கன்னா அங்கே அந்த கும் சவுண்டே இருக்காது. அது வந்து சிஸ்டமில் ஆம்ப்ளிஃபை பண்ணுறது, நமக்கு அந்த இது வந்து சிஸ்டமில் ஆம்ப்ளிஃபை பண்ணி வர்றது. அதனால தான் ஏஆர் ரஹ்மானோட சாங்ஸ் கம்ப்யூட்டரில் கம்போஸ் பண்ணி வரும்போது அது அந்த ஸ்பீக்கரில் கேட்கும்போது அதனோட எஃபெக்ட் நல்லாயிருக்கு. இந்த சோனி ப்ளூடூத் ஸ்பீக்கர் ULT3 வந்து ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் லோ ஃப்ரீக்வென்சி. அப்புறம் இதில் மற்ற ஸ்பீக்கர்ஸும் இருக்குது, அதுவும் ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் நான் இளையராஜா பாட்டு கேட்க முடியாதான்னா கேட்கலாம். ஆனால் அந்த மிட் ரேஞ்ச் ஃப்ரீக்வென்சிக்குன்னு டியூன் பண்ண ஸ்பீக்கரில் குவாலிட்டி இதை விட நல்லாயிருக்கும். அதனோட நம்ம கேட்குற அந்த டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா அதில் நல்லாயிருக்கும். அப்புறம் அதில் வந்து என்ன ஆகும்னா, இதில் அந்த பாடல்களுக்கு குரல்களில் அப்புறம் வந்து வயலின் அந்த சின்ன சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இது வந்து கிளிப் ஆகும்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் நான் அதை டெஸ்ட் பண்ணல. கிளிப் ஆகுன்னா கேட்காம போயிடும் அல்லது அந்த மற்ற சத்தங்களில் அது காணாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒன்று. சரி, இப்போது இந்த ஸ்பீக்கர்ஸை பற்றி பார்க்கும்போது இன்னும் நமக்கு நிறைய தகவல்கள் கிடைக்குது. நிறைய கம்பெனிஸ் ஸ்பீக்கர் பண்ணுறாங்க. இப்போ சோனி வந்து நான் இந்த மாடல் வந்து ஸ்பெஷலி ஃபார் இங்கே ராக்கு அல்லது பார்ட்டி அந்த மாதிரி இடத்துல பயன்படுத்துறதுக்காக இந்த ஸ்பீக்கர். சரி, அப்போ இளையராஜா மாதிரி கர்நாடிக் மியூசிக்கு அந்த மிட் ரேஞ்சு மியூசிக் இருக்குது இல்லையா, ஹிந்துஸ்தானி, அதெல்லாம் கேட்கணும். இப்போ நான் வந்து அதை கேட்குறேன், பயிற்சியும் பண்ணுறேன். அப்போ அதுக்கு என்ன ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னு சர்ச் பண்ணும்போது போஸ் அதற்கான டிசைன் பண்ணியிருக்காங்க ஸ்பீக்கர்ஸு. அப்புறம் அது இல்லாமல் மார்ஷல் அப்படின்னு ஒரு ஸ்பீக்கர். இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ப்ளஸ் கிளாசிக்கல் மியூசிக்குக்காக ஸ்பீக்கர் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்கும், பட் அதில் கேட்கும்போது அந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு மியூசிக் செக்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்பீக்கர் டைப்ஸ் இருக்குது. இப்போ நாம் வீட்டிலலாம் ஹோம் தேட்டர் இருக்குது அப்படின்னா 5.1 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 5 இருக்கும் ஸ்பீக்கர்ஸு. அதில் ஒன்று வந்து ஊஃபர் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுலேயுமே வந்து சில கம்பெனி சோனிலே நான் இன்னொன்று வந்து ரொம்ப சின்ன ஹோம் தேட்டர் ஒன்று வச்சுருந்தேன். அதில் 5 சின்ன சின்ன ஸ்பீக்கர் இருக்கும். லோ ஃப்ரீக்வென்சிக்கு வந்து அந்த ஊஃபர், ஹை ஃப்ரீக்வென்சிக்கு வந்து சின்னதாக அந்த ட்வீட்டர் மாதிரி இருக்கும். அப்புறம் மிட் ரேஞ்ச் ஃப்ரீக்வென்சி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நார்மல் ஸ்பீக்கர் இருக்க மாதிரி. ஸோ இந்த இதே நீங்கள் சரவுண்டில் வச்சு கேட்கும்போது அதனோட எஃபெக்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது வந்து மோனோனா ஒன்றுன்னு அர்த்தம், ஒரே ஸ்பீக்கர் தான் இருக்கும். ஸ்டீரியோன்னு சொல்லுவாங்க. ஸ்டீரியோனா 2 ஸ்பீக்கர் இருக்கும். 2 சைடில் நீங்கள் வைக்கும்போது ரெக்கார்டிங் பண்ணும்போதே வந்து சவுண்டு 2 ட்ராக்காக பண்ணியிருப்பாங்க. ஒரு தடவை ட்ரம்ஸ் வரும்போது இங்கே கேட்கும், இன்னொரு தடவை இங்கே கேட்கும். ஏஆர் ரஹ்மான் இதை நல்லா பண்ணியிருப்பார். அது எப்போ நீங்கள் ஃபீல் பண்ணாங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் பாட்டை வந்து வாக்மேன் அல்லது ஹெட்ஃபோனில் கேட்கணும். ஹெட்ஃபோனில் தான் வந்து உங்களுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும், ப்ளஸ் அந்த எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். 360 டிகிரியில் உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஹெட்ஃபோன். அதில் வந்து நல்லா இந்த இடத்துல பீட் வரும், அப்புறம் இங்கே பீட் வரும், இங்கே வரும், கீழே வரும். அது எல்லாமே நீங்கள் ரியலைஸ் பண்ண முடியும். சரி, அப்போ அதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று வந்துச்சு. ஸோ போஸ் இந்த போஸ் அப்படிங்கிற பேர் எங்கேயோ சந்திரபோஸ்ன்னு சொல்கிறோம், அப்புறம் சுபாஷ் சந்திரபோஸ், அப்புறம் நிறைய போஸ் அப்படின்னு நம்ம இந்திய பேராக இருக்குதே, இது என்ன அப்படின்னு கொஞ்சம் தேடும்போது அவர் ஒரு இந்திய வம்சாவளி தான். போஸோட அப்பா வந்து ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர், இந்திய சுதந்திர போராட்டத்தில் வங்காளி. பிரிட்டிஷ்காரர்கள் அவரை துரத்தும் போது அவர் அமெரிக்கா வந்திருக்கார். அப்போ அவருக்கு பிறந்த பையன்தான் இப்போ இருக்கிற
போஸ், அவர் அதாவது அந்த போஸ் கம்பெனியை உருவாக்குனவர் அவங்க மகன். அவருக்கு இந்த ஸ்பீக்கர் செய்யணும் அப்படின்னு எப்படி தோணுச்சு அப்படின்னா, அவர் வந்து எம்ஐடியில் படிச்சிட்ருக்கார். அப்போ வந்து ஃப்ளைட்டில் போகும்போது அவங்க கொடுத்த அந்த ஹெட்செட் வந்து அவரால் மியூசிக் இசையை சரியாக லிசன் பண்ணுறதுக்கு அல்ல அவருக்கு பிடிக்கல. என்ன இவ்வளோ இது பண்ணுறாங்க, ஏன் இந்த இசை நல்லா வரல அப்படின்னு அவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறார் எம்ஐடிலேயே. அப்போ அந்த ஆராய்ச்சியின் விளைவாக கண்டுபிடிச்சது தான் போஸ் ஸ்பீக்கர்ஸ். அவர் கண்டுபிடிச்ச அந்த சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறதுல இன்னும் ஒன்று இருக்குது. நம்ம ஒரு கச்சேரியில் இருந்து பாட்டு கேட்குறோன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நேராக நம்ம காதுக்கு அந்த இசையை கொண்டு வர்றதில்ல. அங்கே சுற்றி இருக்கிற சுவர்கள் மற்ற பொருள்களில் அந்த ஒளி பட்டு எதிரொலித்து அப்புறம் தான் நம்ம காதுக்கு வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அவர் A9 அப்படின்னு ஏதோ A109 அப்படிங்கிற ஏதோ ஒரு ஸ்பீக்கர் ஒன்று உருவாக்குறாரு. அதுதான் அவர் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சது. அந்த ஸ்பீக்கரில் பார்த்திங்கன்னா 9 ஸ்பீக்கர் இருக்கும். அதில் 8 ஸ்பீக்கர் வந்து சுற்றி இருக்கிற வாலில் வந்து மியூசிக்கை அனுப்பும், ஒரு ஸ்பீக்கர் மட்டும் நேராக அனுப்பும். ஸோ அப்போ நீங்கள் அதை கேட்கும்போது ரியலாக அந்த கச்சேரியில் உட்காந்து மியூசிக் கேட்குற மாதிரி ஸ்பீக்கரை வடிவமைச்சார். அப்புறம் இன்னொன்று ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ANCன்னு சொல்கிறோம். அந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சது போஸ் தான். அது எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு சவுண்ட் வேவுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்கும். இப்போது பாசிட்டிவாக இருக்கும்போது அது நமக்கு கேட்குது, நெகட்டிவாக இருக்கும்போது அது நமக்கு கேட்காது. ஸோ இப்போ ரெண்டையும் பாசிட்டிவும் நெகட்டிவும் நீங்கள் ஒரே இதில் அனுப்பும்போது என்ன ஆகும்னா, ரெண்டும் 0 ஆயிரும். அந்த இடத்துல உங்களுக்கு அந்த சவுண்டே கேட்காம போயிடும். அப்போ நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்மளோட அந்த ஹெட்ஃபோனோ அல்லது ஸ்பீக்கர்லேயோ வந்து ஒரு மைக் இருக்கும். அந்த மைக் வந்து வெளியில் இருக்கிற சத்தத்தை கேட்டுட்ருக்கும். இப்போ நம்ம வண்டியை ஓட்டுறாங்க, பஸ் அப்படின்னா அந்த சவுண்டு இருக்கும். மியூசிக்கோட சவுண்டு அதுக்கு தெரியும். ஏன்னா அது இன்புட் எங்கேருந்து வருதோ அந்த மியூசிக்கோட ரேஞ்ச் அதுக்கு தெரியும் அந்த டிவைஸ்க்கு. அது இல்லாமல் வெளியிலேருந்து மைக்கில் பிக்கப் பண்ணுற அந்த சவுண்டுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவ் வேவ்ஸை க்ரியேட் பண்ணி அதை கேன்சல் பண்ணுறது. அதான் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் டெக்னாலஜி அப்படிங்க. அதை கண்டுபிடிச்சது வந்து போஸ் அப்படி. போஸ் அது இல்லாமல் இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்காரு. சேம் இதை ஸ்பீக்கர்லாம் அதிர்கிறது அப்படிங்கிறதுனால காரில் வந்து ஷாக் அப்சர்வர்ஸ் வந்து கண்டுபிடிச்சார். வித்தியாசமான ஷாக் அப்சர்வர். அது இப்போ கூட யூடியூப் வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். போஸ் கண்டுபிடிச்சது அது என்னென்னா, நீங்கள் பெரிய குழியில் ஸ்பீடாக போகும்போதும் அந்த ஷாக் அப்சர்வர் வந்து கரெக்டாக ஆக்டிவேட் ஆகி மறுபடியும் இதாகும். உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூடி அந்த இதே தெரியாது, ஷாக்கே தெரியாது, அந்த குழியில் ஏறி இறங்குறோம் அப்படிங்கிறது. அதெல்லாம் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ நம்ம அந்த அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அது வந்து போஸுடைய கண்டுபிடிப்புகள். இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பீக்கரில் ஆரம்பித்து காரில் ஷாக் அப்சர்வர் வரைக்கும் போயிட்டோம். சரி, இப்போ இதில் ஒரு பாட்டு கேட்கணும். என்ன பாட்டு கேட்கலாம் அப்படின்னு கேட்டால் எல்லா பாட்டும் கேட்க முடியாது. ஏன்னா யூடியூப்பில் காப்பிரைட்டு கிளைம் வந்துடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து காப்பிரைட்டு இல்லாத ஒரு சாங்கை தான் போடணும். என்ன சாங் இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன். நீங்கள் இந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றி இருக்கும் கருத்துக்களை கீழே கமெண்ட்டாக பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த ULTன்னு இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து சவுண்ட் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ULT நான் ஆஃப் பண்ணுறேன். இப்போ அந்த பாஸ் சவுண்டு குறைஞ்சிருச்சு இல்லையா, அதுதான் இந்த ஸ்பீக்கரோட ஸ்பெஷாலிட்டி.
நன்றி நண்பர்களே, வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.